இவங்க மூஞ்சில எல்லாம் முழிக்கிறதே பாவம் நினைக்கிறேன். மரியாதை எல்லாம் வெளில போக. அம்மா, ஆரம்பத்துல இருந்து இந்த சம்பந்தம் வேண்டாம் வேண்டாம்னு தலைபாட அடிச்சுக்கிட்டேனே, யாருமே கேட்கலையே. இப்ப பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் இவளுக்கு ஏதோ நல்லது பண்ற மாதிரியும் நான் மட்டும் கெட்டது பண்ற மாதிரியும் நினைச்சீங்க. இப்ப என்னாச்சு? கழுத்துல கட்டின தாலியில இன்னும் ஈரம் கூட காயல, அதுக்குள்ள மொத்த குடும்பமும் என் பொண்ணை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. தப்பு சார். எங்க எல்லாரும் நிக்க வச்சு உங்க பொண்ணு தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. தப்பு பண்ண ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சரை பார்த்து நான்சென்ஸா கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? அப்படி கேட்டுட்டு இருக்கா உங்க பொண்ணு. மா போதும்மா, இதுக்கு மேலேயும் எதையும் தாங்குற சக்தி எங்களுக்கு இல்ல. எங்களை விட்டுடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். என்னங்க இது? மொத்த குடும்பமா சேர்ந்து என்ன டார்கெட் பண்றீங்க? இங்க பாருங்க, எங்க சைடுல தப்பு இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. நடந்த தப்புக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க மொத்த குடும்பமா சேர்ந்து அதை செய்யறோம். அதுக்காக எங்க பொண்ணு வாழ்க்கையோட மட்டும் விளையாடாதீங்க. நடந்ததை இனி யாராலும் மாத்த முடியாது. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தான். இதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து ரீலிங் பண்ணிக்கிறீங்களா? பசங்களோட சந்தோஷத்துக்காக இந்த விஷயத்தை இதுக்கு மேல பெருசு பண்ணாதீங்க. எங்களால இதுக்கு மேல தாங்க முடியாது. டாக்டர், எதுக்கு சார் இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போடுற சத்தம் உள்ள வரைக்கும் கேக்குது. டாக்டர் சாரி, என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? பிபி ஹெவியா ரைஸ் ஆனதுனால ரொம்ப சீரியஸா இருக்காங்க. கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். முதல்ல இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசாதீங்க. நீங்க போடுற சத்தம் எங்களுக்கு கேக்குற மாதிரி அவங்களுக்கும் கேக்கும். ஏற்கனவே அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருங்க. என்ன நடிக்கிறியா? இனிமேல உன் நடிப்பை நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. இப்பதான் டாக்டர் சொல்லிட்டு போறாங்க, சத்தம் போடாதீங்க. எப்படியாவது எனக்கு கத்த வச்சு அவ உயிரை எடுக்கணும், அதான உங்க எண்ணம். உங்களெல்லாம் பார்த்தாலே என் பொண்டாட்டி உயிரை எடுக்க வந்த யமன் மாதிரி தெரியுது. போக வெளியே. தப்பு பண்ணிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம். எல்லார் மனசையும் ஒடிச்சு காயப்படுத்தி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். பொண்ணு மாதிரி நினைக்கிற மாமாவே எனக்கு இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டாருன்னா அவரு எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருப்பாரு. மாமா மட்டும் இல்ல, எல்லாருமே என்னென்னமோ சொல்றாங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், அத்தை மட்டும் நல்லபடியா குணமாகி வரணும். அத்தை எங்க வீட்டுக்கு சாமி மாதிரி. அப்படிப்பட்ட சாமி இன்னைக்கு எங்களால இப்படி ஆயிட்டாங்களே. நாங்க தான் மனுஷங்க தப்பு பண்ணிட்டோம். நீ சாமி தானே, உனக்கு தெரியாதா நீ எதுக்கு தப்பு பண்ண? தப்பு பண்ணவங்களுக்கு தானே தண்டனை கொடுக்கணும். அப்ப எங்களுக்கு தானே தண்டனை கொடுக்கணும். எதுக்கு எங்க அத்தைக்கு இப்படி ஒரு கொடூரமான தண்டனையை கொடுத்த? எவ்வளவு பெரிய தண்டனையா இருந்தாலும் எங்களுக்கு கொடு. நாங்க பண்ண தப்புக்கு எங்க உயிரை எடுத்துக்கோ, எங்க அத்தைய விட்டுடு. சரஸ்வதி, ஏன் இப்படிலாம் பேசுற? கொஞ்சம் அமைதியா இரு, அழாத. எப்படி நீ அமைதியா இருக்க முடியும்? நாங்க ஏதோ ஒண்ணு நினைச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாங்க பண்ண தப்புக்கு அத்தை இப்படி ஆயிட்டாங்க. ஆமா சாமி, சரஸ்வதி சொல்றது சரிதான். நாங்க பண்ண தப்புக்கு எதுக்கு எங்க அம்மாவை தண்டிக்கணும்? அந்த அம்மன் தான் எங்களை சேர்த்து வச்சது நாங்க நம்புறோம். இருந்தாலும் தெரியாம நாங்க தப்பு பண்ணிட்டோம். நீதான் சாமி எப்படியாவது அவங்களை காப்பாத்தணும். அந்த அம்மன் சேர்த்து வச்ச எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சேர்த்து வச்சதுக்கு கூலியா எங்க அம்மாவோட உயிர் தான் உனக்கு வேணுமா? தயவு செஞ்சு எங்க அம்மாவை விட்டுரு, அவங்களை எதுவும் பண்ணாத. உனக்கு சேர்த்து வச்சதுக்கு கூலியா உயிர் தான் வேணும்னா எங்க 2 பேர் உயிர் எடுத்துக்கோ. ஏப்பா
ஏன் இப்படிலாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? நான் வெறும் வாய் வார்த்தையே சொல்லல, சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மாக்கு மட்டும் தான் ஆச்சு, நாங்க 2 பேரும் உயிரோட இருக்க மாட்டோம்டா. இங்க பார், இன்னொரு பேசுன அவ்வளவுதான். அவங்க நம்ம பாப்பா ஒரு பொய் சொன்னோங்கிறதுக்காக நம்மளை விட்டு போயிடுவாங்களா? நீ வேணா பாரு, என்கிட்ட போய் சொன்னீங்க உங்களை என்ன பண்ண போற பாரு, கட்டில தேய்ச்சி வந்து காலத்துல போறாங்க பாரு. ஆமாங்க தமிழ், அவங்க கண்டிப்பா வருவாங்க. வந்து உரிமையோட உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. தயவு செஞ்சு 2 பேரும் மனசை தேத்திக்கோங்க. தமிழ், அம்மாக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. முதல்ல நீ நம்பு. நீயே நம்பல எப்படிப்பா? நீ வா, முதல்ல வா. சரசு வா. சாமி, இவங்க ஒண்ணும் தெரியாத குழந்தைங்க, ஒண்ணும் ஆகாது பாத்துக்கலான்னு நான் தான் இவங்களுக்கு தைரியம் கொடுத்தேன். தப்பு என்னோடதான். உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன்ப்பா, வயசான கிழவி பண்ண தப்புக்கு இவங்களுக்கு தண்டனை கொடுக்காத. அவங்க அப்படி ஒண்ணும் உலகமாக பாவத்தை பண்ணிடலையே. கட்டின தாலியில இருந்து கையை எடுக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்துட்டியே. அப்படி என்ன பாவம் பண்ணாங்க? வேணாயா, எதையும் தாங்குற சக்தி இவங்களுக்கு இல்ல. இவங்களை விட்டுடு. சம்மந்தி அம்மாவை நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துருப்பா. என்னங்க? எனக்கு நல்லா ஆயிடுச்சுங்க. டாக்டர் என்ன வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். ஏங்க சோர்வா இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல, நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்து அனுப்பிடுங்க. பேபி, அவங்கள பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க என்ன வேணும்னா பண்ணிருப்பாங்க? இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இல்ல பேபி, அவங்க அழறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம ஒண்ணும் அவங்கள தப்பு பண்ண சொல்லலையே. தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும், அவ்வளவுதான். இதுல நாம சொல்றதுக்கு என்னமா இருக்கு? இல்ல மாம், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க இங்க இருக்கிறதே வேண்டாம். ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரியல. ஏற்கனவே அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க, அதனாலதான் சம்மந்தி அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. இது அவங்களே புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? மாம் ப்ளீஸ் மாம். பேபி, அவங்க 2 பேரையும் தேவைக்கு அதிகமாவே திட்டாங்களோன்னு தோணுது. இதுக்கப்புறமாச்சு யாரையும் அவங்கள எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்ல. என்ன பேசுற நீ? அவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ற? ஏய், இதுல என்ன இருக்கு? அவங்க தப்பு பண்ணிருக்காங்க. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க பேபி? உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நாமளும் அப்படிதானே பண்ணோம். நாம பண்ண தப்பால அம்மாவை கொண்டு வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கல. அதை புரிஞ்சுக்கோ. இல்ல பேபி ப்ளீஸ். வசு, தயவு செஞ்சு இன்னொரு தடவை அவங்களை சப்போர்ட் பண்ணி பேசாத. உங்களை பார்க்க எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. மாப்ள, தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. வசு ரொம்ப இன்னசென்ட். அவ எல்லாத்தையும் இப்படித்தான் சாதாரணமா எடுத்துப்பா. நீங்க சம்பந்தியமாவை நினைச்சு டென்ஷன்ல இருக்கீங்கன்னு தெரியாம இவ ஏதோ பேசிட்டு இருக்கா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாப்ள, நீங்க அமைதியா இருங்க.
நீங்க உட்காருங்க மாப்ள, உட்காருங்க. சார், அம்மாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்க. இங்க வாங்க. மேடம், என்ன விஷயம்? மேடம், மண்டபத்தில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தெரியும், சொல்லுங்க. இல்லை மேடம், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சமைச்சு வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. வந்தவங்க எல்லாரும் மண்டபத்திலேருந்து கிளம்பிட்டாங்க. எங்க ஆளுங்களும் மற்ற வேலைக்கு வந்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஆ, சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அது வந்து மேடம், சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு. வேலையாளுங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அமௌண்ட் செட்டில் பண்ணணும். டேய் கார்த்தி, நீ போய் மண்டபத்தில் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ பார்த்து செட்டில் பண்ணிட்டு வா போ. இல்லப்பா, அம்மாக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படி? அதுக்காக அவங்கள காக்க வைக்க முடியாதுடா. நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வா போ. சமந்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் மண்டபத்துக்கு போறேன். அக்கௌண்ட்ஸ் என்னன்னு பார்த்து நான் செட்டில் பண்ணிடுறேன். இல்ல சம்மந்தி, இதெல்லாம் பண விஷயம். அதையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க சம்மந்தி அம்மா கூட இருங்க, அது போதும். ஆதி, சரஸ்வதி அப்பா கிட்ட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, வாங்கிட்டு வா. அருண், அதை எடு. அங்கிள், நானே பார்த்துக்கிறேன். மேடம், அக்கௌண்ட்ஸை நானே செட்டில் பண்ணிடுறேன். ஏற்கனவே நீங்க பண்ணது பத்தாதா சார்? அக்கௌண்ட்ஸை மட்டும் கொடுங்க. இல்லை மேடம், நானே பார்த்துக்கிறேன். டென்ஷன் ஆக்காதீங்க சார். ஏற்கனவே உங்க குடும்பத்தால சம்பந்தியமா இந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நம்மளே செட்டில் பண்ணிடலாம். சார் கொஞ்சம் வாங்க சார். யாரும் எதுவும் செட்டில் பண்ண வேண்டாம். தேவையில்லாம என்ன கத்த வைக்காதீங்க. ஆர்த்தி, நான் எல்லா அக்கௌண்ட் டீடைல்ஸும் இதுல இருக்குல்ல சார்? இருக்கு. சரி, நான் மண்டபத்துக்கு போறேன். யாருக்கு என்ன செட்டில் பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. சிஸ்டர் சொல்லுங்க மேடம். எதுக்காகவும் ட்ரீட்மெண்ட்டை நிப்பாட்ட கூடாது. டாக்டர் கிட்ட சொல்லிடுங்க, எல்லாம் கரெக்டா போகணும். நான் ஒரு சின்ன வேலையா மண்டபத்துக்கு போறேன். திரும்ப வந்து பாக்குறப்போ எல்லாம் பெர்ஃபெக்ட்டா சரி, இருக்கும். ஓகே மேடம். சமந்தி, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க. மாப்பிள்ள கூட இருக்காரு, அவர் எல்லாம் பார்த்துப்பாரு. வசு, எது வேணும்னாலும் நீ பார்த்து வாங்கி கொடு. யாரு பார்க்கணும்னு வந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிடு. புரியுதா? நான் போயிட்டு வர வரைக்கும் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஓகேவா? ஆதி, வா போலாம். சரஸ்வதி, கூட்டு வா. மாப்ள, டாக்டர் என்ன சொன்னாங்க? மறுபடியும் உள்ள போயிருக்காங்க, வரல. என்னாச்சுன்னு தெரியல. டாக்டர், டாக்டர், சம்பந்திமாக்கு எப்படி இருக்கு? இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்களால முடிஞ்ச பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. மாப்ள, நீங்க தைரியமா இருங்க மாப்ள. நான் உயிரோட இருக்க வரைக்கும் உங்க அம்மாக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீங்க இப்படி இடிஞ்சு போயிட்டீங்கன்னா எங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? வசு, மாப்பிள்ளைக்கு தைரியம் சொல்லுமா. நீயும் கண் கலங்கிட்டு இருக்க.
உங்க எல்லாருக்கும் சொல்றேன், யாரும் எதை நினைச்சும் பயப்படாதீங்க. சம்மந்தி அம்மாவுக்கு ஏதாவது நடக்கணும்னா அது என்னை தாண்டி தான் நடக்கும். ஆதி, டாக்டர் ராமோகன் இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணு. அதான்ப்பா கார்டியாலஜிஸ்ட். அங்கிள் சரி அவருக்கு கால் பண்ணு. மாப்ள, மத்தவங்க பேசுறதெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க கவலைப்படாதீங்க. சம்பந்தியமா கண்டிப்பா எழுந்து வருவாங்க. அது வரைக்கும் நீங்க தான் அப்பாவுக்கு, வசுக்கு, ராகினிக்கு எல்லாருக்கும் ஆறுதலா இருக்கணும். நீங்க தைரியமா இருக்கணும் மாப்ள. மாம், டாக்டர் அங்கிள் லைன்ல இருக்காரு. ஹலோ டாக்டர். ஐம் ஃபைன். இல்ல, எங்க சம்பந்தியம்மா கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. இல்ல ஹாஸ்பிட்டல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். சேர்மேனா என்னோட ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். டாக்டர் என்ன சொன்னாங்க மேடம்? வரேன்னு சொல்லிட்டாங்க மாப்ள. மாப்ள, இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு என்னால கொண்டு போக முடியும். இங்கே நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாம சிட்டிலேயே பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் நேரடியா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. வேற என்ன வேணும் மாப்ள? மாப்ள, சம்பந்தி அம்மாவை கியூர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து விடுற வரைக்கும் என்னோட பொறுப்பு. அதுக்கப்புறம் தான் சாப்பாடு, தூக்கம் எல்லாமே. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சொல்லுங்க மாப்ள, நம்பிக்கை இருக்கா இல்லையா? மேடம், உங்களுக்கு தெரியாத டாக்டரா? நம்பிக்கை இருக்கு மேடம். தேங்க்ஸ் மாப்ள. வசு, மாமனார் சாப்பிட்டாரா இல்லையான்னு கேட்டியா? இல்ல சம்பந்தி, முதல்ல கோத குணமாகி நல்லபடியா வீட்டுக்கு வரணும். அவளை முழுசா குணமாகி நான் பாக்குற வரைக்கும் பச்சை தண்ணி கூட என் பல்லுல படாது. சம்பந்தி, நீங்களே கண் கலங்கினா எப்படி? மாப்பிள்ளையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தானே தைரியமா இருக்கணும். இருக்கணும் தான் நினைக்கிறேங்க. ஆனா என்னால முடியல. இப்ப கூட உங்களை மண்டபத்துக்கு அனுப்பிட்டு நான் இங்க இருக்கேன் பாருங்க. என்னால எதுவும் செய்ய முடியலங்க. என்கிட்ட இருந்த தைரியம் எல்லாம் போச்சு. சம்பந்தி, நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஒன்னும் ஆகல, நீங்க அமைதியா இருங்க போதும். மண்டபத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்ல. நான் போய் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன். பணம் கொடுக்க வேண்டியவங்களுக்கும் செட்டில் பண்ணி அனுப்பிட்டேன். எவ்வளவு ஆச்சு சம்பந்தி? எவ்வளவு ஆயிருந்தா என்ன? அது இல்ல சம்பந்தி, இது பண விஷயம். எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. 30 lakhs ஆச்சு. அது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இனிமே யாரும் வர மாட்டாங்க. சாப்பாடெல்லாம் ஹோம்க்கு கொடுக்க சொல்லிட்டேன். மண்டப பிரச்சனையை பத்தி நீங்க மைண்டுக்கு எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சம்பந்தி, ஐயோ சம்பந்தி, இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சம்பந்தி, முதல்ல உணர்ச்சி வசப்படுறத நிறுத்துங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும். நீங்க உட்காருங்க, உட்காருங்கன்னு சொல்றேன்ல. மாப்ள, நீங்களும் உட்காருங்க.